எனக்கு இந்த வியாபாரம் பிடிச்சிருக்கு. கஸ்டமர் வந்து இது நல்லா இருக்குன்றாங்க. சும்மா கன்சீவாக இருக்கிற பொண்ணுங்க வந்து அக்கா குழம்பு சட்டி வாங்கினா டேஸ்ட்டாக இருக்குது. அவங்க சொல்லும் போது நமக்கும் ஒரு ஆசை வருது. இந்த அதிகம்லாம் வச்சு வைக்க மாட்டேன். ஒரு பாட்டுக்கு 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அவ்வளோதான். வணக்கம். நம்ம இன்னைக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற பானை செஞ்சு விற்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து பானை, அப்புறம் மக்கு அப்படி இப்படிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட எப்படிலாம் விற்கிறாங்க, எப்படிலாம் சேல்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் மாலா. ஓகே. இந்த தொழில் நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த தொழிலை 40 வருஷமாக பண்ணுறேன். இங்கே வந்து சென்னையில் வந்து ஒரு சிட்டி மண்பானை வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் பீப்புள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அலுமினியம் இருக்குது, நிறைய டைப்பாக இருக்குது, பிளாஸ்டிக்கில் நிறையா இருக்குது. ஆனால் ஏன் வந்து மண்பானையை குறிப்பாக வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மண்பானை ஏன்னாக்கா தண்ணி குடிச்சோம்னா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். ஒன்றே குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அலுமினியத்தை விட ஸ்டீலை விட மண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம். நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். தயிர் பவுல் இருக்குது, வாட்டர் பாட்டில் இருக்குது, ஜெக்கு இருக்குது, தயிர் கிண்ணம் இருக்குது, பவுல் இருக்குது, சாப்பிட்ற பிளேட் இருக்குது, மண்பானைங்க இருக்குது, எல்லா குழம்பு சட்டி எல்லாம் அனைத்தும் இருக்குது. நம்ம என்ன ஜெனரேஷன் சாப்பிட்ணுன்னாக்கா நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். ஸ்டீல் அந்த பாத்திரத்தை விட மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக வாழலாம். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் அதனால பீப்புள் வந்து மண்பானை. ஆமாம், சம்மர் சீசனுக்கெல்லாம் மண்பானை தான் நல்லா சேல்ஸ் ஆகும். 250லேருந்து 500 வரைக்கும் பாட்டு இருக்குது. இப்போ குழம்பு சட்டி 100 ரூபா, 80 ரூபா, 150, 250. இப்போ வந்து ஜெனரேஷன் கருப்பு பொருள் வந்திருக்கு. கருப்பில் வச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அடியும் கொஞ்சம் பிடிக்காதுன்றாங்க. அதனால் கருப்பு பொருள் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நினைக்கிறீங்க? கருப்பு சட்டியா இல்லைன்னா ஒயிட் செட்டில் கொஞ்சம் அடி பிடிக்குன்றாங்க. கருப்பில் அடி பிடிக்காது. அதனால் இப்போ கருப்பு நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. வெள்ளையும் நல்லா இருக்குது. கருப்பு வந்து இப்போ வந்தது தான். ஒயிட் வந்து அந்த காலத்துலேருந்து செஞ்சு இது பண்ணுறது. அந்த சிவப்பு சிகப்பு. ஓகே. அப்புறம் இங்கே நிறைய இந்த பீங்கான்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் இருக்கு. நீங்கள் வந்து ஊறுகாய் போட்டுக்கலாம். உப்பு கொட்டி வச்சுக்கலாம். புளி, சால்ட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். பீங்காஞ்சாடி, மற்றபடி டீ கப்பு, தயிர் பவுல் எல்லாமே இருக்குது என் கடையில். இப்போ உங்ககிட்ட வந்து வாடிக்கையாளர் வந்து வாங்குறாங்கல்ல, அவங்க என்ன மாதிரிலாம் சொல்லி எதுக்காகலாம் வாங்குவாங்க? கடையில் வாங்கினா குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்குது. சீக்கிரம் குழம்பு நல்லா கெட்டு போகாமல் இருக்குது. வாட்டர் தண்ணி ஊற்றணும்னா கூலிங் நல்லா இருக்குது. உங்கள் கடையில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வடபழனி கோயில் ஆப்போசிட்டில் இருக்கிற கடை தண்ணி பானை நல்லாயிருக்கும். தண்ணி கூலிங் நல்லா இருக்குன்னா ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, தண்ணி நல்லா இருக்குமா, குழம்பு சட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறேன். இப்போ இந்த மண் பானையை எத்தனை வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? இது வீடு வந்து ஈட்டு வீடாக இருந்தால் 1 வருஷம் வரும். கூலிங்கான வீடு இருந்தால் 2 வருஷம் 3 வருஷம் கூட வச்சுக்கிறோம். வீடு ஈட்டை பொறுத்து ஒரு சிலவங்க வந்து 1 வருஷம் தான் யூஸ் பண்ணுவாங்க. மறாத வருஷம் அந்த மண்ணு தன்மை போயிடுன்னு அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. 1 வருஷம் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மண்பானைகள்லாம் எந்த சீசனில் உங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆகும்? இந்த இப்போ சம்மர் சீசனில் பானை சேல்ஸ் ஆகும். ஓகே. குளிர்காலத்தில் மீன் குழம்பு சட்டி சேல்ஸ் ஆகும். ஓகே. வேறு இந்த மாதிரி புதுவிதமாக கொண்டு வந்திருக்கீங்களே, இந்த ஜக்கா இருக்கட்டும், வாட்டர் கேன்லாம் நான் போகும்போது பார்த்துருக்கேன். அப்போது அந்த மாதிரிலாம் எப்படி செய்கிறாங்க? அவங்கள செஞ்சு பாக்ஸில் போட்டு இங்கே டெலிவரி பண்ணிடுறாங்கம்மா. அவங்க டெலிவரி பண்ணிடுறாங்க. இப்போ வாட்டர் பாட்டில், ஜெக்கு இல்லை அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. நாங்கள் மொத்தமாகவும் இப்போ ஹோல்சேலில் செய்கிற இடத்தையே போய் எடுத்துகிட்டு வருவோம். முதல்ல இப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடும். அப்புறம் ஒரு 20 நாள் குறிப்பிட்ட டைம் சொல்லுவாங்க. அந்த டைமில் போய் நாங்கள் எடுத்துக்கிடுவோம். அப்போ இந்த பானைகள்லாம் எங்கே செய்வாங்க மொத்தமாக? நெய்வேலி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, எல்லா ஸ்டேட்லேயும், கன்னியாகுமரி, நம்ம பெரியபாளையம், எல்லா ஸ்டேட்லையுமே செய்கிறாங்க. சென்னையில் நிறைய பேர் நிறைய விதமான தொழில் செய்கிறாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எதுக்காக மண் சட்டி வியாபாரம் செய்யணும் பண்ணீங்க? மண் சட்டி வியாபாரம் ஏன் செய்ய தோணுன்ட்டியா? எனக்கு இந்த வியாபாரம் பிடிச்சிருக்கு. கஸ்டமர் வந்து இது நல்லா இருக்குன்றாங்க. சும்மா கன்சீவாக இருக்கிற பொண்ணுங்க வந்து அக்கா குழம்பு சட்டி வாங்கினா டேஸ்ட்டாக இருக்குது. அவங்க சொல்லும் போது நமக்கும் ஒரு ஆசை வருது, இந்த வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு. அந்த இதுக்கு தான் இந்த வியாபாரத்தை நான் எடுத்தேன். இப்போது எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீச்சராக இருந்தாங்க. அப்போது
அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து இந்த வார சந்தைலாம் வரும்ல, ஆ. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மண் சட்டியில நிறைய வாங்கி வாங்கி அடுக்கி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு ஏன்னா கம்பேர்ட் டு அதர் ஸ்டீலா இருக்கட்டும் அதெல்லாம் பிடிக்காம மண் சட்டியில அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வாங்கி வச்சுப்பாங்க. இப்போ இந்த மண் சட்டியோட இந்த பயன்கள்லாம் சொன்னீங்கல்ல, இந்த பயன்லாம் முன்னாடி இருந்த தலைமுறைக்கு தெரிஞ்சா இல்ல இப்போ உள்ளவங்களுக்கு தெரியுதா? முன்ன இருந்த தலைமுறைக்கு தெரிஞ்சுது, ஆ. அவங்க யூஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் கிராமத்தில் பானையில் தான் சாப்பாடு வடிப்பாங்க, சாப்பாடு குழம்பு வைப்பாங்க, கறி குண்டானில் தான் எல்லாம் செய்வாங்க. அடுப்பு இந்த அடுப்பு கேஸு, அதனால் கேஸில் வைக்கணும் போது அப்போ நைஸாக இருக்கும் மண் பொருள். இப்போ கேஸில் வைக்கிறதுன்றதால கொஞ்சம் திக்னஸாக செய்கிறாங்க. அதுதான் கேஸில் வச்சா தெரிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் திக்னஸாக செய்கிறாங்க. முன்னாடி வந்து அடி வந்து கொஞ்சம் அடி கனமாக லைட்டாக இருக்கும். அடுப்புன்றதால கறி ஏறி ஏறி இல்ல, வந்து மெல்லிசா பண்ணாங்க. மெலிசா பண்ணாங்க. இப்போ கனமாக செய்கிறாங்க, ஏன்னா கேஸ் வைக்கிறதுன்றதுக்காக. ஓகே ஓகே. மண் பானைகள் வந்து எந்தெந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு வாங்குறாங்க? ஒருத்தருக்கு கல்யாண பானை சேல்ஸ் ஆகுமா, தீபத்துக்கு அகலுங்க வியாபாரம் ஆகும், ஓகே. தீபாவளி சட்டிக்கு நோன்பு சட்டி வியாபாரம் ஆகும், பொங்கலுக்கு கலர் பானைங்க நல்லா சேல்ஸ் ஆகும். சீசனுக்கு அந்த மாதிரி எந்தெந்த இதுக்கு ஒரு தீபத்துக்கு பண்டிகை நாளுக்குன்னா அதுக்கு ஒரு ஒரு பொருள் இருக்குது. இப்போ தீபத்துக்கு அகல், தீபாவளிக்கு நோன்பு சட்டி, பொங்கலுக்கு பானைங்க. அந்த திருஷ்டி மாதிரிலாம் திஷ்டி பானை இந்த வீடு கட்டுறாங்கல்ல, அதுக்கு அந்த திஷ்டி பானை வந்து 15 நாளைக்கு வைப்பாங்க. பொம்மை கட்டி வச்சுட்டு இந்த திஷ்டி உடைக்கிறதுக்கு இந்த பொம்மை பானை. இப்போ நீங்க வந்து இந்த பானைகளை இங்கேயே செய்றீங்களா இல்லைன்னா மொத்தமா வாங்கி மொத்தமாக வாங்கின்னு வந்து தான் வியாபாரம் பண்ணுவோம். ஓகே. நாங்கள் மொத்தமாக வாங்கிட்டு வந்து போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்புறம் அவங்க டைம் சொல்லுவாங்க, இப்போ வந்து எடுத்துக்கோன்ட்டு அந்த டைமில் போய் நாங்கள் வண்டி வச்சு ஏற்றிடுவோம். உங்ககிட்ட இந்த ரெகுலரா வந்து வாங்குவாங்கல்ல, அவங்கலாம் எந்த மாதிரி பொருட்கள் வந்து அதிகமா வாங்குவாங்க, ரெகுலரா அவங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணுவாங்க? மீன் குழம்பு சட்டி, தயிர் பவுல், ஜெக்கு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் ரெகுலர் கஸ்டமர் நிறையா இருக்காங்க. இப்போ மார்வாடி சேட்டுங்கள்லாம் வந்து தண்ணி பானைக்கு ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. அவங்க தான் நல்லா தண்ணி பானை, அது அவங்களுக்கு நல்லா தெரியும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை பானை மாற்றுவோம். அவங்களுக்கு தண்ணி பானை வந்து மெயினாக நம்மளோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அவங்க. அந்த பஞ்சாப் சைடு. ஆமாம், ஓகே. இங்கே மார்வாடி நம்ம சேட்டுங்க இருக்காங்க, அவங்க அந்த பானையெல்லாம் நல்லா விரும்பி வாங்குவாங்க. இப்போ யூஸ் வந்துடும்னா அதிக அளவு போயிடும். ஆனால் மண்பானைங்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ எந்த அளவுக்கு வாங்குறாங்க, அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்குதா? கிடைக்குமா, ஒரு கஷ்டப்படுறதுக்கு பலன் உண்டு. அதிகம்லாம் வச்சு வைக்க மாட்டேன். ஒரு பாட்டுக்கு 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அவ்வளோதான். அதை வச்சு வியாபாரம் பண்ணுவேன். அது உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு போதிய அளவு இருக்கு. ஓகே. கஷ்டப்படுறதுக்கு பலன் இருக்குமா, அவ்வளோதான். அதிகமாக விற்க மாட்டேன், கம்மியாகவும் கொடுக்க மாட்டேன். நான் என்னமா அதிகமாக இது பண்ணால் சேல்ஸ். நம்ம கஷ்டப்படுற பலன் கூலியே இதில் நான் எடுத்துக்கேன், அவ்வளோதான். இப்போ நமக்கு ஆப்போசிட்லேயே முருகன் கோயில் இருக்கு, அதுக்காக நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா? அப்படி பர்ச்சேஸ் பண்ணால் என்னென்ன மாதிரியான பொருட்கள் வந்து வாங்குவாங்க? அகல் நிறைய வாங்குவாங்க, அகலில் தயிர் பவுல் வாங்குவாங்க, தண்ணி ஊற்றி பூப்பறம் உருளி நிறைய வாங்குவாங்க. அப்புறம் தீபத்துக்கு இந்த அகல் வாசப்படியில் காற்று அணியாமல் இருக்கிறதுக்கு அது வாங்குவாங்க. இந்த கோயிலுக்கு வரவங்களாம் இதெல்லாம் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. இந்த அகல் மாதிரியான பொருட்கள் அதிகமாக வாங்குவாங்க. ஓகே. இதுவரையும் உங்களோட தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றிமா.